பசுமை இந்தியா உறவுகளே, இது கேள்வி நேரம். நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள்ல இருந்து சிலதை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் தமிழ்வண்ணன் ஐயா கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவர் கொடுக்க போற சுவாரஸ்யமான பதில்களை இப்ப பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. மருத்துவம், கல்வி இது ரெண்டுமே சமுதாயத்தினுடைய முக்கியமான தூண்கள் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்போ நடைமுறையில இருக்க கல்வி முறை எந்த அளவுக்கு மக்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த மாதம் ஒரு சென்னையில் ஒரு மாநாடு, அது ஏன்னா அதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு மாநாடு, அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் எனக்கும் ஒரு அழைப்புதல் வந்தது. நானும் போய் பேசியிருந்தேன், நிறைய பேர் பேசினாங்க. அந்த மாநாட்டில் வைத்த கேள்விகள் அத்தனையும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு ஊதிய உயர்வு, அவங்களுக்கான நல திட்டங்கள், இதை சம்பந்தமாக தான் அந்த மாநாடு நடத்தினாங்க. அதில் நாமளும் கலந்துட்டு இறுதியாக நான் அதில் பதிவு செய்யும் பொழுது என்னன்னா, அது ஒரு நிகழ்ச்சி. அப்போ நான் அந்த மேடையில் இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நீங்க சொல்லி கொடுக்குற பாடங்கள் அத்தனையும், இந்த புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள் அத்தனையும் இந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும், அது எவ்வளவு காலத்துக்கு அது இருக்கும், நாளைக்கு அது இருக்குமா, இருக்காம போயிருமா, இது மூலமா அவங்க எந்த அளவுக்கு அறிவும் திறமையும் பொருளாதாரத்தை உயர்ந்து வருவான் அப்படிங்கறது நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, அதுல இருந்து ஒரு ஆசிரியர் பெருமக்கள் ஒரு ஆசிரியர் பெண்மணி எந்திரிச்சு, சார் வணக்கம், கைது பண்ணாங்க, சொல்லுங்கன்னா நான் மேடையில் பேசுறேன்னு சொல்லி மேடைக்கு வந்தேன். அப்ப மேடையில் பேசும்பொழுது என்ன சொன்னா, இந்த புத்தகத்தை அரசு இதுல இருக்கிற பாடத்திட்டத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்க. அதோட எங்களுடைய வேலையும் முடிஞ்சிடும். இது ஏன்னா இது நீங்க அரசிடம் தான் கேட்க முடியும். இப்ப நாங்க ஒரு பணியாளர், இந்த பாடத்திட்டத்தை இந்த புத்தகத்துல இருக்கிற பாடங்களை சொல்லி கொடுங்க பசங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ அந்த இடத்துலயே அவங்க இது இந்த என்ன சார் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த பாடத்திட்டம் படிக்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் வருங்காலத்தில் இப்படி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆணைத்தரமா அவங்களால சொல்ல முடியல. அப்போ என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, இப்ப இருக்கின்ற பாடத்திட்டங்கள் என்னன்னா, நானே 6ஆம் வகுப்புல படிச்சது 8ஆம் வகுப்புல தெரியாது, 8ஆம் வகுப்பு படிச்சது 10ஆம் வகுப்புல தெரியாது, ஏற்கனவே படிச்சது எல்லாம் மறந்துருச்சுன்றீங்க. இன்றைக்கு நான் பயணம் செய்யறது, என்னுடைய தொழில், சந்திப்பு, பேச்சு, வார்த்தை எல்லாம் மாறிடுது. அப்போ ஒரு பாடத்திட்டத்தை நான் என்னன்னா சொல்லி கொடுக்க சொல்றேன், மனப்பாடம் பண்ண வேண்டாங்கிறேன், மனப்பாடம் சொல்ல வேண்டாம், அவங்கள மனப்பாடம் எழுதணும், அது அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த பாடத்திட்டங்கள் வருங்காலத்துல தொழில்நுட்பம்லாம் மாறிட்டு போகுது, எல்லாம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு தேவையில்லாத போகுது. ஆமா, அப்போ என்னன்னா இதை ஏன் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளை வற்புறுத்தணும் அப்படிங்கறது என்னுடைய கேள்வியா இருக்கு. MP சசி தரூர் அவரும் பதிவு செஞ்சிருந்தார். என்னன்னா, இன்னைக்கு 2 தட்டுனா கூகுள்ல எல்லா டேட்டாஸும் வருதுன்னும் போது அந்த குழந்தைங்க எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்க, மனனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? rather than creating an educated mind, create a well formed mind ன்னு சொல்றாங்க. ஸோ அது நீங்க சொல்றதும் அதே கருத்து தான். ஸோ உங்களை மாதிரி ஒரு சமுதாயத்தின் மேல, குழந்தைகள் மேல, கல்வி மேல புரிதல் இருக்கிறவங்களுடைய பதிவு இந்த அரசு பாடத்திட்டங்களை அமைக்கும் பொழுது இதுக்கப்புறமா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா திரும்ப ரொம்ப நேரம் எழுதுறது, ரொம்ப நேரம் படிக்கிறது, அதுலயும் ஒரு அறிஞர் சொல்லியிருந்தாரு, நம்ம எவ்வளவு படிச்சு என்ன மார்க் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம மைண்ட்ல மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்மளுடைய அறிவு, அதுதான் நம்ம படிச்சது அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம வெறும் மதிப்பெண்கள் வாங்குறத நோக்கி மக்களை நம்ம தள்ளுறதுங்கிறதுக்கான விஷயம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஏன்னா எவ்வளவுதான் படிச்சு பெரிய காலேஜ்ல படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆகி வந்தாலும் கூட ஒரு பெரிய நிறுவனத்துல படிக்க போகும்போது தனியா அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அப்ப இத்தனை நாள் படிச்ச படிப்பு உயர்கல்வியில என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். சரிதாங்க?
அதே சமயத்துல என்னன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மாணவர்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாம் அது சரி, இப்போ 35 பேர் இந்த கிளாஸ்ல இருக்காங்க. 35 பேருக்கு தம்பி, இந்த கண்ணு நம்ம பார்க்குற கண்ணு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதையா அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் கண்ணு இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், கண்ணு நம்மளுக்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு எதோ எழுதுவாங்க. அப்ப அதை எழுதுனத வாசிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் விதவிதமா யோசிப்பாங்க. அந்த மாதிரி செய்ய சொல்றேன். இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய சொல்றேன். இப்ப நீங்க வந்து பள்ளிக்கு வர்றீங்க, பள்ளிக்கு வர்றதுனால, ஸ்கூலுக்கு வர்றதுனால என்னவா உங்களுக்கு அது வந்து மாறும், என்னவா நினைக்கிறீங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னுலாம் கேட்க சொல்றோம். அவங்க அந்த பதில் எழுதிட்டோம், அந்த பதிலுக்கு வந்து மார்க் போட தேவையில்லை. அப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் வந்து உருவாகும் அந்த சின்ன பசங்களுக்கு அப்படிங்கிறத நாம வந்து நினைக்கிறோம். அதனால இந்த கல்வி முறை வந்து முற்றிலும் என்னை பொறுத்தளவுக்கு முற்றிலும் வந்து இது வந்து இந்த கல்வி முறை வந்து நம்மளுக்கு தேவை. இதே மாதிரி தான் சிங்கப்பூர்ல 7 மணிக்கு போறோம். ஒரு சிங்கப்பூர்ல நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகனை சார் 7 மணிக்கு போறான், 7 மணிக்கு காலையில் போனா நைட் 8 மணிக்கு வரலாம். 8 மணிக்கு வந்த உடனே குளிக்கணும், சாப்பிட, தூங்கிக்கிறேன். இப்போ எனக்கு என்னுடைய மகனோட பேச முடியலைங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாம் எந்த இடத்துல போய் சேருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. கேட்டா வந்து அவனுடைய சுயமா சிந்திக்கணும், சுயமா வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பூர் அரசு அப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாடும் அந்தந்த கல்வி முறையை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து வேண்டுகோளா இருக்கு. கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ கேட்டுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வரும்போது அது யாரா வேணா இருக்கலாம். நமக்கு வந்து என்ன தோணும், எப்ப பார்த்தாலும் இதே நாங்க பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி அவங்க கிட்ட ஏற்படும். அவங்க கிட்ட இருந்து அதுக்கான ஒரு எதிர்ப்பு தான் வருமே தவிர, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம எது சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற கல்வி திட்டம் என்னன்னா, ஒரு குதிரை வந்து நம்ம காமிக்கிறோம், போர்ட்ல காமிச்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஊர் குழந்தைங்கள்லாம் இது குதிரைன்னு சொல்லும். ஆனா அது வந்து குதிரையுடைய படம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு கொண்டு போனோம்னா அப்படி இருக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு வெல் ஃபார்ம்டு மைண்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கல்வி முறையை உலகமெங்கும் கொண்டு வரணும். வெறும் மதிப்பெண்கள் எடுத்து பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யும் ஒரு மந்தைகளா இந்த குழந்தைகளை வந்து வளர்த்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது தான் நீங்க சொல்றீங்க இல்லையா ஐயா? அடுத்த கேள்வி, உலகத்துல வந்து கடைசியா தோன்றின மதம் கிறிஸ்துவ மதம். அதனாலதான் வந்து கால வரையறையை வந்து கிமு கிபின்னு சொல்றோம் அப்படின்னுட்டு இப்ப நடைமுறையில இருக்கிறது ஒண்ணுதானே. ஏன் அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு அப்புறம் வேற எந்த மதமும் தோன்றவில்லையா அப்படின்னு ஒரு வாசகர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய பேரு இந்த கேள்விக்கு பதில் தேவைப்படும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா மதங்கள் வந்து நிறைய மதங்கள், நிறைய கடவுள்கள், கடவுள் வர்றாரு, கடவுளுக்கான மதம் உருவாரு. இப்ப இயேசுநாதர் வந்தாரு, இயேசுநாதருக்கான மதம் உருவாகும். இப்ப புத்தர் வர்றாரு, புத்தருக்கான மதம் உருவாகுது, அவரை கடவுள் ஆயிட்டார். முகமது நபிகள் வந்தாரு, அவர் கடவுளை உருவாக்கிட்டார். இந்து கடவுள்ல வந்து ஏதோ ஒன்று உருவாகிறாங்க, அதுக்கான மதமும் உருவாகுது. இந்த கிபி கிமு, அதாவது கிபிக்கு பிறகு ஒரு மதமும் உருவாகல. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதுக்கப்புறம் உருவான மதத்துக்கு அதுக்கப்புறம் கிபியில வந்து ஒரு மதமும் உருவாகல. ஏன்னா கிறிஸ்து பிறந்து வெளியில வந்து அந்த மதம் உருவான பிறகு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மனிதன் வந்து அறிவியல்ல வந்து மிகப்பெரிய சாதனைகளை இன்று வரை படைச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சு. அறிவு வளரும் போது சிந்திக்கலாம், யோசிக்கலாம். அப்போ இந்த மூலப்பழக்கம் வந்து நின்று போச்சு. அதனாலதான் வந்து மதங்கள் வந்து உருவாகல. கடவுளும் புதுசா பாருங்க, நீங்க பாருங்க, கடவுளும் புது கடவுள் கிடையாது, பழைய கடவுள் தான் நம்ம எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறோம். புதுசா ஒரு கடவுள் கிடையாது. எதா இருந்தாலும் பழைய கடவுள், பழசுதான். புதுசா ஒரு கடவுள் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. புதுசா வந்து அதுக்கான மதம் உருவாங்க.
இப்ப சீரடி சாய்பாபாங்கிறத ஒரு கடவுள்னு கும்பிடுறாங்க. அந்த கடவுளை கும்பிட்டோம்னா அதை வந்து எல்லாமே கடவுள் ஏத்துக்கல. இப்ப இதே முகமது நபிகளை வந்து எல்லா மதத்துக்காரும் ஏத்துக்கிறான். புத்தர் வந்து எல்லாமே, இயேசு கிறிஸ்து எல்லாமே ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி இவங்க இந்த சின்ன சின்ன இப்ப சீரடி சாய்பாபா மாதிரி படங்களை வந்து யாரும் ஏத்துக்கிறது. அதாவது அவங்க ஒரு கூட்டம் வந்து கடவுளை நினைச்சுக்கணும். என்னன்னா அறிவியல் வளர்ந்துருச்சு, அறிவு வளர்ந்துருச்சு. மனிதன் வந்து முட்டாள்தனமா இருக்கும்போது, மூடர்களா இருக்கும்போது மதமும் கடவுள் வந்து உருவாச்சு. இப்ப அறிவியல் ரீதியா அறிவு வளர 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 கடவுளும் மதமும் வந்து உருவாக முடியாது. இனிமேலும் கடவுள் மதமும் வருங்காலத்துல என்னன்னா, இப்ப லண்டன்ல எல்லாம் என்னன்னா தேவாலயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் பள்ளியெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. லண்டன் நடந்துட்டு இருக்கு, ஆஸ்திரேலியா நடக்குது. தேவாலயங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இது மாதிரியான செயலுக்கு வந்துட்டாங்க. எல்லா நாடுகளும் இப்போ வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. அதனால என்னன்னா மதங்கள் உருவாகும் பொழுது மனிதர்களுக்கான அறிவியல் வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது மதங்கள் உருவாச்சு. அறிவியல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி இதெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையெல்லாம் வளர வளர மதங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைப்பாடு. நல்ல ஒரு கேள்வி, அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க.